Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிழாவுக்காக உங்களையே தயாரித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் உங்களோடு ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு என்ன தலைப்பை குறித்து தியானிக்க போகிறோம்? விவிலியத்தின் எத்தனை பேர் வீட்டில் விவிலியம் இருக்கு? இன்னும் ஒரு சிலர் வீட்டில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். எங்க இருக்கு அப்படிங்கிறதா முக்கியம். ஃபாதர், எல்லா வீட்லையும் விவிலியம் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னா ஒரு சில வீட்டில் தொடாத இடங்கள்ல இருக்கு. ஏதாவது முக்கியமான பில் இருக்கா, அது எங்க வை? ஏன் பத்திரமா இருக்குமா? ஏன் பத்திரமா இருக்கும்? யாரும் அதை எடுக்க மாட்டோம், வச்ச இடத்துல அப்படியே இருக்கும், அதனால பிரச்சனையே இல்லை. யார் அதை எடுத்து விவிலியத்தையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், விவிலியமும் நம்மளை தொந்தரவு செய்யாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தை நான் உண்மையாலுமே படிக்கணுமா? வீட்டில் உட்காந்து படிச்சாதான் விவிலியத்தை படிச்சு முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில 2 பாகங்கள் இருக்கின்றது. ஒன்று இறை வார்த்தை வழிபாடு, இரண்டாவது நற்கருணை வழிபாடு. இந்த இறை வார்த்தை வழிபாட்டில், அதாவது நீங்க வார நாள் திருப்பலிக்கு வர்றீங்க அப்படின்னா, இந்த வார நாள் திருப்பலிக்கு வருபவர்கள் 2 வருடம் தொடர்ச்சியாக திருப்பலிக்கு வந்து கடவுளுடைய வார்த்தை சரியா கேட்டீங்கன்னா, தொடக்க நூலிலிருந்து கடைசி நூல் என்ன நூல், திருவழிபாடு வரை முக்கியமான எல்லா நிகழ்வுகளும் வாசிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்ப 2 வருஷம் எடநாள் பூசிக்கு நம்ம சரியா வந்தோம் அப்படின்னா நமக்கு பைபிள் கண்டிப்பா தெரியும். இப்ப 2 வருடம் வார திருப்பலிக்கு நான் தொடர்ச்சியாக வருகிறேன் என்றால், எனக்கு விவிலியத்தில் உள்ள முக்கியமான பகுதிகள் எல்லாமே எனக்கு வாசிக்கப்படுகின்றது. சரி, நான் வந்து எடநாள் பூசிக்கு என்னால் வர முடியறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நான் வர்றேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக 3 வருடம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்தீங்கன்னா விவிலியம் உங்களுக்கு முழுமையாக வாசிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆனா எந்த அளவுக்கு இறை வார்த்தையை கவனிப்பவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்விக்குறி. விவிலியம் நமக்கு வாசிக்கப்படுகின்றது, ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்படுகின்றது. நான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு தாகத்தோடும் ஆழமாகவும் கவனத்தோடும் நான் கேட்கிறேன். நம்ம கேட்கிறது இல்லை அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. அப்ப அந்த வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னா, தொடக்க நூல்ல ரொம்ப அழகாக பார்க்கிறோம், கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறார் என்று. எப்படி படைக்கிறார்? ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உடனே உலகம் உண்டாகுகின்றது, உயிரினங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார், உடனே என்ன அது உண்டாகுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருடைய வார்த்தைக்கு உயிர் தருகின்ற வல்லமை இருக்கிறது, அந்த அவருடைய வார்த்தைக்கு வாழ்வு தருகின்ற வல்லமை இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நான் எந்த அளவுக்கு தாகத்தோடு கவனமாய் கேட்கிறேன், ஒரே ஒரு இறை வார்த்தையை மனிதனை முழுமையாக மாற்றிவிடும். புனித சவேரியாருடைய வாழ்க்கை பத்தி உங்களுக்கு தெரியும். என்ன இறை வார்த்தை அவரை மாத்துச்சு தெரியுமா? இன்னாசியார் சவேரியார் ரொம்ப படித்த மேதை, பெரிய காலேஜில் அவர் ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அப்ப இன்னாசியார் அவர்கிட்ட ஒரே ஒரு இறை வார்த்தை அடிக்கடி சொல்றாரு, உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானெனில் அதனால் வரும் அவனுக்கு பயன் என்ன? நீ பெரிய படிச்ச வயதாவதியா இருக்கிற, இது எல்லாம் வாழ்வு தரப்போகின்றது கிடையாது, ஆண்டவர் தான் வாழ்வு தரப்போகிறார் என்று இந்த இறை வார்த்தையை மீண்டும் 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 அவரிடத்தில் சொல்றாரு. சவேரியார் அந்த வார்த்தையினால் மனமாற்றம் அடைகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஊர்லிருந்து இங்க இத்தனை மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இத்தனை மக்களை கிறிஸ்துவர்களாக மாற்றி
இன்று அழியா உடல் என்ற புகழை பெறுகின்றார் புனித சவேரியார், பிரான்சிஸ் சவேரியார். அப்போ அந்த இறை வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த புயல் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு, கப்பல் முழுக்க தண்ணி நிரம்பிட்டு இருக்கு. இயேசு அந்த கடலை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே, அமைதியாய் இரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ உடனே என்னாச்சு? அங்க அமைதியானது. இறை வார்த்தையினுடைய வல்லமை, இறை வார்த்தையினுடைய வல்லமை. நீங்க அனுதினம் ஜெபிக்கும் பொழுது இறை வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஒரு எடுத்துக்காட்டுனா, ஆண்டவரே நான் தனிமையா இருக்கிறதுக்காக உணர்ற ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் உணர்ற ஆண்டவரே, என்ன இறை வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம்? மத்தேயு நற்செய்தி இறுதியில் வருகின்ற இறை வார்த்தை, என்ன இறை வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம்? கடவுள் தன்னுடைய சீடர்களை எல்லாம் விட்டு போகும் பொழுது சொல்லிட்டு போற இறை வார்த்தை என்ன சொல்றாரு? உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு. சொன்னீங்களே இயேசுவே, நீங்க இருக்கிறீங்க, ஆனா மக்கு மண்டை எனக்கு தான் தெரியல ஆண்டவரே, எனக்கு தான் நீங்க கூட இருக்கிறது புரிய மாட்டேங்குது ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி இறை வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆரம்பியுங்கள். நமக்கு பாதுகாப்புக்காகவே ஜெபிக்கின்றோமா? என்ன திருப்பாடல் எடுத்து வாசிக்கலாம்? என்ன திருப்பாடல்? 91. திருப்பாடல் 91 எடுத்து வாசிங்க. ஆண்டவர் நல்ல ஆயன். என்ன திருப்பாடல்? திருப்பாடல் 23. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கள் நான் நடக்க நேர்ந்தாலும். அப்படின்னா என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுசு இருட்டா இருந்தாலும் சரி, யாரு கூட இருக்கிறீங்க? நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. இறை வார்த்தை தான் பிரியமானவர்களே நமக்கு வல்லமை தருகின்றதாக இருக்கிறது. இந்த இறை வார்த்தை கூறிய 2 பக்க வாளை விட சிறந்ததாக இருக்கிறது. அப்ப அந்த இறை வார்த்தையின் வாள் எப்படி? அதை சொல்ற என்னையும் குத்தும், அதை கேட்கிற உங்களையும் அந்த இறை வார்த்தை குத்துகின்றது. அந்த இறை வார்த்தை தான் அடுத்த வழிபாடான நற்கருணை வழிபாட்டுக்கு நம்மையே தயாரிக்கின்றது. ஆண்டவர் என்னவெல்லாம் இறை மக்களுடைய வாழ்க்கையில செய்தாரு, இயேசு எப்படியெல்லாம் செயலாற்றினார் என்று நம்ம வாசிக்கின்றோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்று வாசிக்கின்றோம். அதை எல்லாம் கேட்டு அடுத்ததாக நம்மையே தயாரித்து இயேசுவே எங்கிட்ட வர்றாருன்னு சொல்லி அந்த நற்கருணையை பெறுகின்றோம். அதுதான் திருப்பலி. இப்ப தெரியுதுங்க திருப்பலியினுடைய மகத்துவம். திருப்பலியில் எவ்வளவு தயாரிக்கிறது இருக்கு. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் பூரிப்படைகிறோம். பூரிப்படைஞ்சதுக்கு அப்புறம் விசுவாச பிரமாணம் என்ன சொல்றோம்? நான் இயேசுவை நம்புகிறேன், விண்ணக தந்தையே நம்புகிறேன். அப்படின்னா என்ன? ஆண்டவரே, நான் உங்க இறை வார்த்தை கேட்டேன், உங்க மேல நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரே, நீங்க தான் உண்மையான கடவுள் என்று நம்முடைய விசுவாசத்தை எல்லா மக்களும் சேர்ந்து அறிக்கையிடுகின்றோம். அப்புறம் நற்கருணை பவனிக்கு செல்லுகிறோம். இறை வார்த்தை இல்லாத வழிபாடுகள் இல்லை. இறை வார்த்தை இல்லாத வழிபாடுகள் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு வழிபாட்டிலும் நாம் இறை வார்த்தை வாசிக்கிறோம். ஏன்னா அந்த இறை வார்த்தை தான் நம்மை புனிதப்படுத்துகின்றது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு இரட்சகர் சபை குரு, அந்த அருட்தந்தைக்கு பேய் ஓட்டுகின்ற வல்லமை இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அந்த அப்படி பேய் ஓட்டுகின்ற பொழுது ஃபாதர் ரொம்ப ஜெபிக்கிறாராமா. பேய் போன மாதிரியே தெரில. அது பாட்டுக்கு அது ஜாலியாக இருக்குது. ஃபாதர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். என்னடா எல்லா ஜபத்தையும் நான் சொல்லி ஜெபிக்கிறேனே, இது நகர்ற மாதிரியே தெரியலையே, என்ன பண்ணுறது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இடையில இவரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அதை விட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் நற்கருணை முன்னாடி நம்ம போய் உட்காருவோம்னு சொல்லி அவர் போய் உட்கார ஆரம்பித்தார். அப்போ கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தினது, நீ நற்செய்தி எடுத்து படி அப்படின்னு சொல்லி. பைபிள் எடுத்து படி, நற்செய்தி எடுத்து படி. இப்போ யோவான் நற்செய்தி தொடக்கம் என்ன வார்த்தைகள் இருக்கு, எடுத்து படிங்க பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1 வசனம். கடவுள்
தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது. அந்த வாக்கு யாரு? அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. இந்த இறை வார்த்தையை படிக்க ஆரம்பித்தார். அந்த சாத்தானால் அங்கு நிற்க முடியவில்லை. இறை வார்த்தையை கேட்க கேட்க அவனால் நிற்க முடியவில்லை. அந்த மனிதரை விட்டு அந்த சாத்தான் வெளியேறியது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இறை வார்த்தையை நம்ம படிக்கணும். இறை வார்த்தையினுடைய வல்லமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சாதாரண வார்த்தை கிடையாது, சாதாரண வார்த்தை கிடையாது. அந்த இறை வார்த்தையை படித்து நாம் தியானிக்க வேண்டும். அப்ப இறை வார்த்தை எப்போது பலன் தருகின்ற இறை வார்த்தையாக மாறுது அப்படின்னா, நாம் எப்போது அந்த இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது, இன்னைக்கு அழகாக விதைப்பவர் உண்மை பற்றி கேட்டோம். முதல்ல அந்த வழியோரமாய் விழுந்த விதைகள், இந்த பகுதியில் நல்லா பார்த்துட்டீங்கன்னா விதையில ஏதாவது பிரச்சனையா? விதையில ஏதாவது பிரச்சனையா? விதையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு சில விதைகள் எங்க விழுகிறது? வழியோரம் வருகின்றது. ஒரு சில விதைகள் பாறைகளின் நடுவில் விழுகிறது. ஒரு சில விதைகள் முற்செடிகளின் நடுவில் விழுகின்றது. இந்த எல்லா விதைகளுக்கும் வளர்கின்ற வீரியம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்கு. இப்போ இதே போலதான் இறை வார்த்தை எல்லாரிடத்திலும் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அது வளர்வதும் கனி கொடுப்பதும் பலன் தருவதும் யாரிடத்தில் இருக்கு? நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த இறை வார்த்தை பலன் தருகின்ற இறை வார்த்தையாகவோ அல்லது பலன் அழிக்காத இறை வார்த்தையாகவோ அது செல்லுகின்றது, மடிந்து போகின்ற இறை வார்த்தையா. அதனால இயேசு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுவார். என்ன டயலாக் சொல்லுவார்? கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அது ஒரு வாரம் நடக்குது. பூசியில் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு, இறை வார்த்தை வழியாக இயேசு நம்மோடு பேசுகிறாரு. நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம பிஸியா இருக்கிறோம், வேற ஏதாவது பிஸியா இருக்கிறோம். ஒவ்வொரு முறை எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையாலுமே பேசணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் விவிலியத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெரோம் இறை வார்த்தையில பெரிய ஒரு ஞானி. அவர் சொல்றாரு, நீ விவிலியத்தை, அதுவும் நற்செய்தி அறியாதவனாக இருந்தால் இயேசுவை நீ அறியாதவனாக இருப்பாய். ஒரு மனுஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம அப்பா இல்லை, தவறிட்டார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அப்பா கூட பேசவே இல்லை, திடீர்னு அப்பாவோட டைரி கிடைக்குது. அப்போ அந்த டைரியில் அப்பா பற்றி தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? அப்பா என்ன கஷ்டப்பட்டாரு, ஒரு நாள் டைரி எழுதுறாருன்னு வைங்க. அப்போ அப்பா என்ன கஷ்டப்பட்டாரு, எப்படியெல்லாம் நம்ம குடும்பம் இருந்தது, அந்த டைரிக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு. அந்த டைரியில் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ வாழ்க்கையில் சிரமங்களை பட்டாரு, பல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு, அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அதுதான் விவிலியம். அதுதான் விவிலியம். கடவுளுடைய அன்பு கடிதம் மனிதருக்காக. கடவுளுடைய அன்பு கடிதம். அந்த அன்பு கடிதத்தை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது கடவுள் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், எப்படி ஆண்டவர் என் அன்பு செய்யறாரு, எப்படி இந்த இறைவார்த்தை எனக்கு தர்றாரு, எப்படிப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு பெரிதும் உதவியாய் இருப்பது இறை வார்த்தை. அப்ப இயேசுவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நான் எதை படிக்க ஆரம்பிக்கணும்? விவிலியத்தை படிக்க ஆரம்பிக்கணும். அதுவும் குறிப்பாக நற்செய்தி நூல்கள். நீங்க பெருசா ஒண்ணு படிக்க வேணாம். எத்தனை நற்செய்தி நூல்கள் இருக்கு? 4 நற்செய்தி நூல்கள். இந்த 4 நற்செய்தி நூல்கள் யாருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது? இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றது. இந்த 4 நற்செய்தி நூல்கள் எடுத்து படிக்க. இயேசு என்ன செய்தார்? ஒவ்வொரு இடத்துக்கு போறாரு. இயேசு எப்படி அந்த மக்களோடு பழகுகிறார், இயேசு என்னென்னலாம் பேசுறாரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க வாசிக்க 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 உங்களிடத்தில் தூய ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார். இப்ப இந்த நற்செய்தி நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி யார்கிட்ட ஜெபிச்சோம்? தூய ஆவியானவருடைய துணையை கேட்டோம். அப்ப அந்த தூய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். இந்த இறை வார்த்தையை முழுமையாய் புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறாரு. இறை வார்த்தை பிரியமானவர்களே, அது பெரிய ஒரு ட்ரெஷர். அதாவது அந்த தங்கமெல்லாம் வச்சிருப்பாங்களே, பேங்க் மாதிரி, ஒரு பெரிய வங்கி மாதிரி.
இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் வீட்டில் படிங்க. வீட்டில் படிக்கிறது மூலியமாக உங்கள் இல்லத்தில் ஏதாவது தீய ஆவி இருந்தால் என்னாகும்? தலதெறிக்க ஓடிரும். எந்த தீமையும் இறை வார்த்தை இருக்கின்ற இடத்தில் இருக்காது. இறை வார்த்தை வாசிக்கின்ற இடத்தில் எந்த தீமையும் இருக்காது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று சொன்னீங்களா ஆண்டவரே? எந்த ஒரு வாதையும் என்ன குடும்பத்தை நெருங்காம பார்த்துக்குங்க சொல்லி இறை வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இறை வார்த்தை மனப்பாடம் பண்ணுங்க. இறை வார்த்தை மனப்பாடம். என்னென்னமோ பாட்டெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், மனப்பாடம் பண்ணிக்கிறோம். நம்ம குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க. இறை வார்த்தை சின்ன சின்ன வரிகள், சின்ன சின்ன வார்த்தைகள். உள்ளம் கலங்கி மனசோர்வோடு இருக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் கவலைகளோடு இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் எடுத்து படிக்கலாம். நீங்கள் கவலைப்படுவதால் உங்களால் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அந்த இறை வார்த்தை உள்ளத்தின் ஆழத்துக்கு போகணும், ஆழத்துக்கு போகணும். அதுக்காக தான் இங்க வாசிக்கிறாங்க. இங்க வாசிக்கும் போது எப்படி ஒரு கவனத்தோடு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் சற்று சென்று ஓய்வெடுங்கள், ஏன்னா மக்களும் வருவதும் போகுமாறு இருந்தார்கள். அப்ப இயேசுனுடைய சீடர்களும் சாயந்தரமா படகேறி போறாங்க. அந்த படகேறி போறதை பார்க்கறாங்க இந்த மக்கள். இயேசு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் கால்நடையாக சென்று இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு படகை விட்டு இறங்குகிறார். ஹீரோ இறங்குறாரு. அந்த காட்சி யோசிச்சு பாருங்க. ஹீரோ வர்றாரு உள்ள. அப்ப இந்த மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு அவங்கள பார்த்தோன்னு இயேசுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவை நம்ம பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். தாகத்தோடு பார்க்க வந்த பொழுது இயேசுனுடைய மனநிலை எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகாக நற்செய்தி சொல்கிறது. இயேசு அவர்கள் ஆயனில்லாத ஆடுகளை போல இருப்பதை கண்டார். அவர்கள் மீது மனம் இறங்கினார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நானும் நீங்களும் தாகத்தோடு ஆண்டவரை பார்க்க வரப்ப பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போறாரா? ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனம் இறங்குகின்ற உள்ளமாக இருக்குது. இதை எப்படி கத்துக்கலாம்? விவிலியத்துடைய வார்த்தைகளை தியானிப்பதன் வழியாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த இறைவார்த்தை எல்லாரும் கேட்டோம். அந்த இறைவார்த்தை எங்க விழுந்துச்சு? தெருவில் விழுந்துச்சு. அவ்வளவுதான். அதுதான் உண்மை. தம் சீடர் விதைப்பவர் உண்மையை பற்றி கேளுங்கள். வழியோரமாக விதைப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யாரை பத்தி இயேசு சொல்றாரு? யாரை பத்தி சொல்றாரு? நம்மளை பத்தி தான் சொல்றாரு. நம்மளை பத்தி தான் இயேசு சொல்றாரு. வேற யாரை பத்தியும் சொல்லல. நம்மளை பத்தி தான் சொல்றாரு. கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதையை தீயோன் கைப்பற்றி செல்லுகின்றான். ஏன்னா நம்ம கிட்ட கவனம் இல்லை. நம்ம கவனம் இல்லாமல் போனான்னா குழியில் நம்ம கண்டிப்பா விழுவோம். நம்ம தான் கவனமா போகணும். நம்ம தான் இறை வார்த்தையை தியானிக்கணும். அதுலயும் அந்த நற்செய்தி பகுதியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இயேசு அவர்கள் மீது மனம் இறங்கினார் அப்படிங்கிறதோடு நிறுத்துறது இல்லை. இயேசு பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நானும் நீங்களும் தாகத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்துல என்ன நடக்குது? என்ன நடக்குது? இயேசு பலவற்றை நமக்கு கற்பிக்கின்றார். ஆண்டவரே, கிழக்க போறதா, மேற்க போறதா, வடக்க போறதா, தெற்க போறதான்னு தெரியல ஆண்டவரே. என் வாழ்க்கை இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வழியை காண்பிப்பார். நானே வழின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க வழின்னு சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு அந்த வழிய காட்டுங்க. இறை வார்த்தை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோடு ஒன்றாய் இருப்பதாக இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது.
ஒன்றா இன்னைக்கு நிறைய படத்தோட டயலாக்லாம் அடிக்கடி நம்ம சொல்கிறோமா இல்லையா? படத்தோட டயலாக்கு வர அரசியல்வாதிகள் பேசுகிற டயலாக்லாம் நம்ம நிறைய சொல்கிறோமா இல்லையா? வரும் ஆனால் வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி எந்த வார்த்தைகள் நம்ம இடத்துல மாறணும்? இறை வார்த்தைகள் ஆழப்பட வேண்டும். இறை வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தின இன்னும் ஆழமாய் செல்ல வேண்டும். இறை வார்த்தை அந்த ஆழத்திற்கு செல்லும் பொழுதுதான் அப்ப அது பலன் தருகின்ற இறை வார்த்தையாக மாறுகிறது. கேட்கறது தான் கேட்டாங்க. இந்த பாறையின் மீது விழுந்த விதைகள் அவர்கள் மகிழ்ச்சியோடு கேட்டாங்க. ஆண்டவர் மகிழ்ச்சியா சொல்றாரு, என்னிடத்துல வாருங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடத்துல என்ன வாருங்கள்னு சொல்றாரு. சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தை கேட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த இறை வார்த்தை எப்படி போயிடுச்சு? காத்து போன பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவரே அப்படின்னு மனசோர்வு வந்து விட்டது. இந்த இறை வார்த்தை ஆழப்பட வேண்டும். இறை வார்த்தை விதைக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு செடி எப்போ வரும்? சும்மா ஒரு விதையை போட்டால் வந்துடுமா? என்ன பண்ணணும்? டெய்லியும் அதுக்கு தண்ணி ஊற்றணும். எப்படி தண்ணி ஊற்றுறோம்? தினமும் அமர்ந்து இறை வார்த்தை வாசிக்கணும். உங்கள் இறை வார்த்தையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன பகுதிகளை குழந்தைகளை மனப்பாடம் செய்ய சொல்லுங்க. மனப்பாடம் செய்ய சொல்லுங்க. அன்னை மரியாளினுடைய அழகான பாடல் இருக்கு லூக்கா நற்செய்தியில். எப்படி தொடங்குது? அன்னை மரியாளினுடைய பாடல் எப்படி தொடங்குது? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவிக் கொள்கிறது, ஏனெனில் ஆண்டவர் எனக்கு அரும் பெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவருடைய நல்ல காரியத்தை நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற பாடல். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வாழ்க்கையில் நிறைய செஞ்சிருக்கிறீங்க. தினமும் வாசிங்க இறை வார்த்தையை. பிரியமானவர்களே, இயேசுவை நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய விவிலியத்தை எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். இயேசுவை எந்த அளவுக்கு நாம் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் விவிலியம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும். அது பேங்க்கில் வைக்கிற புக்கு கிடையாது, அப்படியே பத்திரமா அங்கேயே வச்சிருக்கிற புக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் குடும்பமாக வாசிங்க. நம்ம பிள்ளைகிட்ட கொடுங்க, நம்ம குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க. இந்த பகுதியை வாசி, இந்த பகுதியை மனப்பாடம் பண்ணு, இந்த இறை வார்த்தையை சொல்லு. அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் இறை வார்த்தைகளை வளர ஆரம்பிப்பாங்க. அதில் இருக்கிற நிகழ்ச்சிகளை ஒரு காலத்தில் தாத்தா பாட்டி விவிலியத்தில் இருக்கிற கதைகள்லாம் சொன்னாங்க. நான் என் பாட்டி சொல்கிறத கேட்டிருக்கிறேன். விவிலியத்தில் இருக்கிற கதைகளில் சொல்லுவாங்க, மோயிசன் வந்தார், கடலை 2ஆக பிரிச்சுட்டாரு தெரியுமா, ஆன்னு உட்காந்து கேட்டிருப்போம். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி அதை நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். விவிலியமா பைபிள் அது எங்கேயோ ஓரமாக இருக்குது. பைபிள் ஏதோ கதை இருக்கா தெரியாது, யாருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சதானே சிங்கப்புலி கதை தான். அதை தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறோம். விவிலியத்தில் நிறைய சின்ன சின்ன பகுதிகள் இருக்கிறது, சின்ன சின்ன நிகழ்வுகள் இருக்கிறது. ரொம்ப அழகாக நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம அந்த இறை வார்த்தையை வாசிக்கணும். அந்த இறை வார்த்தையை வாசிக்கணும். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நம்மளை நான் உங்களுடைய பெயரை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். எந்த அளவுக்கு கடவுள் நம்ம மீது அன்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு யார் பேரை பொறிப்பாங்க? அதிகமாக லவ் பண்ணுறவங்க பேரை தான் கையில் பொறிச்சுக்குவாங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்ம அன்பு செய்கிறார். நம்மளை எப்படி ஆண்டவர் படைச்சிருக்கிறார்? என்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும். அப்போ நம்ம பிள்ளைகிட்ட பார்த்து சொல்லலாமா இல்லையா? அன்பு குழந்தை, நீ யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ஆசீர்வாதம். இதெல்லாம் எங்கே கற்றுக்கலாம்? விவிலியத்தில் கற்றுக்கலாம். விவிலியம் பெரியதொரு புதையல், பெரிய புதையல். அந்த விவிலியத்தை தொடர்ந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். சின்ன சின்ன வார்த்தைகள், விவிலியத்தில் இருக்கிற வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. காலையில் ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறோன்னு வைங்க, அந்த பாட்டை நாள் முழுக்க பாடிக்கிட்டே இருப்போம் தெரியுமா? காலையில் எந்திரிச்சோன்னா ஏதாவது ஒரு பாட்டை கேட்குறோம், அந்த பாட்டு என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் மனசில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? காலையில் எந்திரிச்சோன்னே விவிலியத்தை வாசிக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை நமக்கு உள்ளே போகும். அந்த
இந்த இறை வார்த்தை நாள் முழுக்க நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும். இந்த இறை வார்த்தை ஒரு 10 முறை சொல்லுங்க. கவலைப்படாதே, 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 கவலைப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கவலைப்படாத. அன்னைக்கு நாள் முழுக்க அந்த இறை வார்த்தை எங்கே போகுது? மனசுக்குள்ளே போகுது. அப்போ பயன்தருகின்ற இறை வார்த்தையாக அது மாறும். பயன்தருகின்ற இறை வார்த்தையாக மாறும். பிரியமானவர்களே, விவிலியங்கிறது பெரிய சொத்து, பெரிய சொத்து. நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் வெவ்வேறு இடங்கள் வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், அதுதான் சொத்துன்னு சொல்லி. பெரிய சொத்து விவிலியம் தான். பெரிய சொத்து விவிலியம். அந்த சொத்தை பற்றி கொள்ளுவோம், அந்த விவிலியத்தை பற்றி கொள்ளுவோம், இறை வார்த்தையினுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளுவோம். மனசு சோர்வாக இருக்கா, உடனே எடுத்து அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், மனசை நான் மாற்றுறேன், இல்லை நான் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன், அந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன். எந்த ப்ரோக்ராம் பார்க்க வேணாம். நமக்கு ஒரே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. என்ன ப்ரோக்ராம்? ஆண்டவருடைய வார்த்தை வாசிப்பதும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய இறை வார்த்தை கேட்போம். அதனால தான் அந்த மகதலேன் மார்த்தா மரியா வீட்டுக்கு இயேசு போகிறாரா இல்லையா? மார்த்தா மரியா வீட்டுக்கு போயிட்டு, மரியா, மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம பரபரப்பாக இருக்கிறோம் வாழ்க்கையில். ஐயோ இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஆனால் வாழ்க்கையில் தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் நல்ல பகை. மரியா என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாங்க. நம்ம அதை செஞ்சோம்னா போதும். இந்த விவிலியத்தை எடுங்க, வாசிங்க. மற்ற பகுதிகள் வாசிக்காட்டி பரவாயில்ல, நற்செய்தி நூல்கள் குறிப்பாக புதிய ஏற்பாடு அதிகமாக வாசிக்க ஆரம்பிங்க. அது நமக்கு எளிமையாக வெள்ளங்க. ஒரு சில பகுதிகள் நமக்கு கொஞ்சம் கடுமையாக புரியாத மாதிரி இருக்கும். திருப்பாடல் வாசிங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். காலையில் ஆண்டவர் எப்படி புகழ்கிறது, வருத்தமாக இருக்கா, அதுக்கு திருப்பாடல் இருக்குது. பாவ மன்னிப்பு கேட்குறோமா, அதுக்கும் திருப்பாடல் இருக்குது. எல்லாமே இருக்குது. விவிலியத்தில் இல்லாதது என்று எதுவுமே இல்லை. நம்ம தான் கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டுங்கிற மாதிரி கேட்டும் கேட்காம அப்படியே போயிட்டுருக்குறோம். அப்புறம் போய் முட்டிட்டு லபா லபா லபா, ஐயோ ஐயோ இது ஆகி போச்சு சாமி, அதாகி போச்சு சாமி. ஆண்டவர் சொல்கிறார், கையில் வெண்ணெய் இருக்குது. நம்ம எதுக்கு அலைகிறோம்? கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் களைஞ்சிட்ருக்குறோம். போகாத ஊருக்கு வழி தேடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி அடிக்கடி, டேய் போகாத ஊருக்கு வழி தேடாதரா அப்படிம்பாங்க. அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில். கையில் ஒருத்தர் வழி காமிக்கிறேன்னு சொல்கிறாரு, அட நான் வழி காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. நம்ம என்ன, அவங்கக்கிட்ட வழி கேட்கலாம், இவங்கக்கிட்ட வழி கேட்கலாம், இவங்கக்கிட்ட கேட்கலாம். ஆலோசனை தருகின்ற தெய்வம் யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியும் உண்மையும் ஆனவர். அவர் கூட இருக்கிறாரு. அதை உணர்ந்து கொள்ளுவோம். விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் குடும்பமாக அமர்ந்து வாசிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்கும். அமைதி வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சமாதானம் வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க. தேவையில்லாத ஆளுகள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. சரியா? அதையும் நான் சொல்லிட்டேன். என்னைக்கு ஜெபம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறோமோ அப்போ தான் வராத சொந்தக்காரனெல்லாம் வருவான். சரியா? அதனால் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரேயருக்கு உட்கார்றீங்களா, முதல்ல பெரிய பிசாசு என்ன இருக்குது நம்ம வீட்டில்? இப்போ ஆளு கையில் ஒன்று வந்துருச்சு. என்ன பிசாசு அது? ஆமாம், செல்ஃபோன். அதை என்ன போடணும்? அதை முதல்ல ஒரு சைலண்டில் போடுங்க. அதை சைலண்டில் போட்டு ஓரமாக தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமர்ந்து இறை வார்த்தை வாசிங்க. குடும்பமாக ஜெபமால சொல்லுங்க. அப்புறம் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க. இன்றைக்கி இந்த பக்கம் மொபைல் பார்த்துட்டு அந்த பக்கம் சாப்பாடு போகுது. என்ன போகுது கூட தெரியல. என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கூட தெரியல. கணவன் மனைவி இடத்துல பேசுகிறதில்ல, மனைவி கணவன் இடத்துல பேசுகிறதில்ல. அப்பா ஒரு மொபைல், அம்மா ஒரு மொபைல், பையன் ஒரு மொபைல், புள்ள ஒரு மொபைல். ஆளாளுக்கு ஒரு உலகத்தில் இருக்கிறோம். பிசாசு நல்லா நடுவில் உட்காந்து சிரிச்சிட்ருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அதனால் அந்த குட்டி பிசாசை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இறை வார்த்தையை வாசிக்க உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள்.
சாப்பிட போகும்போது, ஜெபம் பண்ண போகும்போது எது ஓடக்கூடாது? டிவி ஓடக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. அதுக்கு முதல்ல நம்ம தயாராகும். ஐயையோ இப்படி சொல்லிட்டாரு, 8 மணிக்கு ஒரு நாடகம் இருக்கே, அதை எப்போ சாமி நான் பார்க்கறது? முதல்ல சரியாக ஆகணும். எந்த நாடகமும் இல்லை. ஒரு அழகான ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. போடுற நாடகத்தில் 80% நாடகம் என்ன நாடகம்னா, அடுத்தவன் வாழ்க்கை எப்படி கெடுக்கலான்னு கற்றுக்கக்கூடிய ஒரு நாடகம். இதில் நிறைய நாடகம் என்னன்னா 2 பொண்டாட்டி கதை. சரியா? இதையெல்லாம் நம்ம கற்றுக்குறோம் வாழ்க்கையில். எவ்வளவு நல்ல கருத்துக்களை இன்றைக்கி நமக்கு சொல்லித்தராங்க பாருங்கள். இதையும் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொழப்புக்கு எடுத்து. அதனால் அதெல்லாம் தள்ளி வைங்க. இறை வார்த்தை வாசிக்கின்ற குடும்பமாக மாறுங்கள். இறை வார்த்தையை தியானிக்கின்ற குடும்பமாக வாருங்கள். இறை வார்த்தையை மனதில் இருத்தி ஜெபிக்கின்ற குடும்பமாக பாருங்கள். இறை வார்த்தையை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் அதை அசைவு போடுகின்ற மக்களாக மாறுங்க. இறை வார்த்தை அசைவு போடணும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா கடக்கணும்னு சாப்பிட்றோம். அப்புறம் போய் உட்காந்து என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் அசை போடும். அதை தான் நம்ம இறை வார்த்தை செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு பகுதி எடுக்கிறோமா, அதை வாசிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக அந்த இறை வார்த்தை தியானிங்க. அருமையான வார்த்தை பிரியமானவர்களே, வாழ்வு தருகின்ற வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, நமக்கு எல்லா வேளைகளிலும் நம்மோடு இருந்து வழி நடத்துகின்ற வார்த்தை தான் இந்த இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமையை உணர்ந்து கொள்வோம். இறை வார்த்தையை பற்றி கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் வழி நடத்தட்டும்.